பெண்ணென்றால் தாயென்று வேண்டும். பெரியோரை அறிகின்ற பெற்றி வேண்டும். கண்ணோடு வாய்மைத்தி கனல வேண்டும். கருதுவதை உரைக்கின்ற திண்மை வேண்டும். சொன்னபடி கேட்கின்ற உள்ளம் வேண்டும். சொன்னால்தான் சாகின்ற தேகம் வேண்டும். வண்ணங்கள் அறியாத பார்வை வேண்டும். வயதுக்கு சரியான வாழ்க்கை வேண்டும். இது எல்லாம் வேண்டுமென்றால் நிறைவான இறையருள் வேண்டும். இதோ இறை வணக்கத்தை புவனேஸ்வரி என்கிற பப்ளி நமக்காக நாம் கண்களை மூடி இறைவனை தொழுவோம்.
வணங்குவோம். அடுத்ததாக நமக்காக இன்னிசையை வழங்க இருக்கிறவர் அர்ச்சனா ஜெயராமன். கஸ்தூரிமான் என்ற தமிழ் படத்தில் நடித்திருக்கின்றார். மாடலிங் செய்து கொண்டிருக்கின்றார். இவர் சாதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதனை மலைத்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம் கைகள் அவருக்கு பாராட்டுதல்களை தெரிவிக்கட்டும். நன்றி.
ஒரு முதிய பெண்மணி களைப்புடன் ஒரு கட்டிடத்தின் முன் வருகிறார். ஆஹா, நல்ல ஊதுவத்தி சாம்பிராணி வாசனை. எந்த இடம் இது? சரஸ்வதி விஹார், டிஎஸ் ஸ்பெஷல் சில்ட்ரன் வெல்ஃபேர் அசோசியேஷன். வாங்க வாங்க. மிஸ், யார்? வாங்க. யார் வேணும்? ரொம்ப களைப்பாக இருக்கு, சற்று உட்காரலாம் என்று வந்தேன். வாங்க, சற்று இளைப்பாறி விட்டு போகலாம். சக்தி பாலன், இவங்க உட்கார மேட் கொண்டு வந்து போடு. தினேஷ், சந்தோஷ், நீங்க செஞ்ச தட்டுல பிஸ்கெட் எடுத்து வா. தாகத்துக்கு ஏதாவது குடிக்கிறீங்களா? ரமேஷ், நீ செஞ்ச கிரேப் ஜூஸ் கொண்டு வா. சுதாகர், கை துடைக்க டவல் எடுத்து வாப்பா. செந்தில், அவங்க சாப்பிட்ட இடத்தை சுத்தம் பண்ணிடு. நல்ல பிள்ளைகள். என் பசியும் தாகமும் தீர்ந்தது, களைப்பும் போய்விட்டது. இந்த மாதிரி மனவளர்ச்சி கொன்றிய பிள்ளைகளின் ஹாஸ்டலா இது? இல்லை அம்மா, இது ஒரு ஒர்க் ஷாப். அப்படி என்றால் என்ன? இவர்கள் அனைவரும் இங்குதான் வேலை செய்து சம்பாதிக்கிறார்கள். என்ன சம்பாதிக்கிறார்களா? என்ன சம்பாதிக்கிறார்களா? ஆமாம், தாங்கள் அமர்ந்த மேட், பிஸ்கெட், ஜூஸ், தட்டு, கை துடைத்த துணி, தரை துடைத்த துணி, இன்னும் நிறைய ஹேண்டிகிராஃப்ட் சாமான்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் செய்ததுதான். இவர்கள் இவ்வளவு வேலை செய்கிறார்களா? ஆமாம்மா, முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. ஒன்றாக கூடி வேலை செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். இவர்கள் இந்த சமுதாயத்தின் மரியாதைக்கு உரியவர்கள் என்பதை நீங்கள் யாவரும் உணர வேண்டும். இவர்கள் செய்யும் பொருட்கள் எல்லாமே சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாது. ஆஹா, இவர்களாலும் இத்தனை செய்ய முடியும் என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. இனி உங்கள் ஷெல்டர்ட் ஒர்க் ஷாப்பை பற்றி நான் எல்லோரிடமும் சொல்லுவேன். ரேவதி, இங்கே வாமா. இந்தாருங்கள் எங்களது சிறிய அன்பளிப்பு. இதில் உள்ளவை எல்லாமே இந்த பிள்ளைகள் செய்ததுதான். மிகவும் நன்றி. இந்தாருங்கள் இவர்களின் உழைப்புக்கு என்னால் முடிந்த சிறிய தொகை. மிகவும் நன்றி அம்மா. உங்களின் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய பலம். Your support is our strength.
எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, வணக்கம். Something.
சரோஜா ராஜா என்னோட ஆட ஆசை இல்லையா laptop சொன்னும் சாமி magic something
விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. ஆம், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில்மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் தொட்டிலெல்லாம் நாம் வாழும். ஆம், வானை தொட இதோ மித்ரா ஸ்பெஷல் ஸ்கூல் அண்ணா நகரை சேர்ந்த குழந்தைகள் நமக்காக இதோ ஒரு கேரள நடனம் ஆட தயாராய். Thank you.
பொம்மை இல்ல உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது அத்தனையும் வந்த போல பின்னுமா பதில் சொல்லம்மா தந்தானே தந்தானே தந்தான பிள்ளை சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே தந்தானே தந்தானே தந்தான பிள்ளை சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணா செஞ்ச மண்ணு அது பொன்னூறு காது செஞ்ச மண்ணு அது மேலூரு ஒன்று செஞ்ச மண்ணு மட்டும் கீழூரு கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க அங்க கருத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்த மண்ணுங்க பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க நெறி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்துங்க நிலாவில் மண்ணெடுத்து நெத்தி செஞ்ச பாருங்க தந்தானே 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 சாமி தந்தானே தந்தானே என்னோட மகிழே தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை தெய்வ குழந்தைகள் தாண்டவத்தை பார்த்தோம் ரசித்தோம். இதோ அற்புதமான கலையெல்லோரும் சொந்தம் அது அறிஞரின் நிலைகளை கடந்தது. அற்புதமான கலையெல்லோரும் சொந்தம் அது அறிஞரின் நிலைகளை கடந்தது. ஆடி பாடலாம் கூடம் என்பது எதுவும் இல்லை. கூடியாடலாம் எல்லோரும் மோசமும் இங்கே. கலையை தன்னை வெளிப்படுத்தும் சாதனம் சுயம் நிஜத்திற்கு ஒரு உன்னதமான கருவி. இல்லாதொரு அனுபவம்தான் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளும் இன்பம்தான். அற்புதமான கலையெல்லோரும் சொந்தம் அது அறிஞரின் எல்லைகளை கடந்தது. கலையழகான சொந்தங்களை அமைக்கும் பாடம் இரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் அனைவரையும் இணைக்கும் பந்தம். ஊனமுற்றவர்க்கும் ஊனமற்றவர்க்கும் வேதம் காணாதது வேதம் காணாதது இதுவரையும் திறமை உற்றவராக இணைப்பது
என்னம்மா இது? பெட்டிக்குள்ளே குழந்தையை புறக்கணித்து யாரும் கண்டு- என் மகன். என்ன அசல் மகனா? என்னம்மா இது அநியாயம்? பணமாவான இளவரசி பிள்ளை பிறந்தென்றா அரசுக்கே கலந்தவள். இல்லை சத்தியவதி, என் தந்தை புத்தி போன்ற மகாராஜா துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய என்னை அமர்த்தினார் அல்லவா? பேசி முடிந்து முனிவர் எனக்கு ஒரு வரம் அளித்தார். சரி, வேடிக்கையாக அந்த வரத்தை சோதிக்க நினைத்து சூரியனை வேண்டி மந்திரத்தை உச்சரித்தேன். உடனே சூரிய பகவான் எதிரில் தோன்ற அவர் அருள் ஒளியின் மீது பாய் கவச குண்டலத்தோடு கதிரவனை போன்ற அவர் சிசுவை பெற்றுவிட்டேன். ஐயோ, நான் கண்ணி அல்லவா, படிவருகிறே என்று கதறினேன். கவலைப்படாதே குந்தி, நீ உச்சரித்த மந்திரத்தின் சக்தியா எனது பரிசுத்த ஆவி உனக்களித்த மகன் அவன். அதனால் உனது கன்னித்தன்மை பழுதுபடாது என்று கூறி ஆதவன் மறைந்தான். கண்ணீரால் நனைத்து என் மகனை கங்காதேவியிடம் படைக்கலமாக விட்டுவிட்டேன். கவலைப்படாதீர்கள், அந்த புலிக்கடவுளை அழைத்தான். வாருங்கள், வாருங்கள். அங்கே பாருங்கள், ஆற்றில் எது வெட்டி வைக்கிறது. பெற்றோரை தவிர பிறரை சேலை உடுத்தினால் அவர்கள் உடல் அனல்பட்டதை போல காணும். சுவாமி, உடலில் உள்ள கவசமும் காலில் உள்ள குண்டலமும் இவன் உடலோடு ஒட்டியே உள்ளது. ஆமாம், இவன் ஒரு தெய்வ பிறகு. இவனுடைய உயிரை காக்கும் கவசம் இது. இது உள்ளவரை இவரை எவராலும் அழிக்க முடியாது. தீரதம், இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சொல்கிறேன். காட்சி 2. துரியோதனனின் நட்பையும் அன்பையும் பெற்று அங்க தேசத்து மன்னனாக உயர்ந்த கர்ணனின் ஆட்சியில் ஒருமுறை மேகநாதன் என்ற சிறுவன் பாடசாலைக்கு தீ வைத்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சபைக்கு அழைத்து வரப்பட்டான். அச்சிறுவனின் பிறப்பு அறியாததால் எந்த பள்ளியிலும் இடம் தரவில்லை என்று கேட்டறிந்த கர்ணன் அச்சிறுவனிடம் இருந்த ஆர்வத்தை உணர்ந்து தானே பள்ளியில் சேர்ப்பதாக உறுதியளித்தான்.
குழந்தை வாய் பயப்படாதே வாய்ங்க. உன் பெயர் என் பெயர் மேகநாதன். யார்? யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் என்னை பெற்றவர் யார் என்று எனக்கு தெரியாது. அம்மா, அதுதான் தெரியாது. இது உனக்கல்லப்பா, எனக்கு. உன் தந்தை தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. ஆனால் இருவருமே இறந்து விட்டார்களா? அது என்னவோ, ஆனால் என்னை மறந்து விட்டார்கள். காரணம் தெரியாது. நான் கெட்டவர்களோ அவர்கள் கெட்டவர்களோ. சிந்தனை எத்துணை அளவு இந்த பிஞ்சு உள்ளத்தில் போராடி இருந்தால் இத்தனை அளவு வேதனை சொல்லி வரும். அனாதை மகனே, என் இனமடா. ஆமாம், பாடசாலைக்கு தீ வைத்தல் பாவமாயிற்றே. அறிவுள்ள நீ இதை செய்யலாம். அறிவில்லாதவர்கள் அப்படி செய்ய என்னை தூண்டினார்கள். என்ன சொல்லுகிறாய்? எனக்கும் புரியவில்லை. என்னை பாருங்கள், படிக்கும் வயதல்லவா எனக்கு. அறிவு பசியெடுத்து பல பாடசாலைகளை தேடிப் போனேன். எங்கும் எனக்கு இடமில்லை. ஏன்? பிறப்பையாரும் அனாதை தாழ்ந்தவன் உயர்ந்தவத்தோடு படிப்பது தவறு, பாவம், போ என்று கருத்தை பிடித்து தள்ளிவிட்டார்கள். கொடுமை, கொடுமை. உண்மை, அந்த குருவை உங்கள் ஆட்சியில் வேண்டாம் என்றுதான் தீர்விட்டு கொடுத்து போனோம். அது குற்றமா? இல்லை மகனே, அரசுக்கே புத்தி சொல்லும் அறிவிடாமல் ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம், மந்திரிக்குள்ள மதிநுட்பம். உன் போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அரசன் நாட்டிலே செய்ய வேண்டிய பலவற்றையும் அறிவின்புடன் நான் புரிந்து கொள்வேன். அனைத்தையும் குறைவின்றி செய்து விடுகிறேன். இப்போது என்னை மன்னிக்கும். நீ விரும்பும் பள்ளிக்கே உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே தெய்வம் என்று. என்னுடன் வா. காட்சி 3. கர்ணன் சூரிய பகவானை
மன்னா, வாழ எனக்கு சகல வசதியும் உண்டு. இருந்தும் இதயத்தில் ஓர் ஆசை. என்னிடம் இல்லாத ஒன்று உம்மிடம் உள்ளதுதான். எதையும் மறுக்காத தங்களிடம் அதை பெற்றார். இருவருக்கும் பெரும் பேராதை இருக்குமே என்ற பேராசைதானே? கேளு. உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டா எமக்கு தேவை. அழைக்க முடியுமா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலம். இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? இலக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ அச்சத்தை தரும். அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான இது நடிப்பா? என்ன கூறுகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய்விடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது. கர்ணா, தேவேந்திரன் பெண்ணுலக அதிபதி. இது என்ன சோதனை? இல்லை என்ற சொல்லையே அறியாது இந்த மனிதரிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். கேவலம் இந்த உடலை பிடித்து சிறு உரையை கொடுக்கலாம் அறுத்துக்குவேன். இதோ சூரியதேவா, உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து இனமில்லாத அழகுணர்வை நீ அடைவாயா? காட்சி 4. பரசுராமரிடம் வித்தை கற்கும் வேட்கையால் கர்ணன் அந்தன வேடம் பூண்டான். ஒருமுறை பரசுராமர் கர்ணன் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது கர்ணனின் தொடையை ஒரு வண்டு துளைத்து வெளிவந்தது. குருவின் உறக்கம் கெட்டுவிடக் கூடாதே என்று கர்ணன் அந்த வலியையும் பொறுத்தான். வண்டு துளைத்ததால் பெருகிய குருதி பரசுராமரின் உறக்கத்தை கெடுக்க, இதனால் கர்ணன் அந்தணன் அல்ல சத்திரியன் என்ற உண்மையை கண்டறிந்த பரசுராமர் சினம் கொண்டு போர் புரியும் நேரத்தில் உயிருக்கு ஆபத்து வரும் தருவாயில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கும் மந்திரத்தை நீ மறப்பாய் என்று சபித்துச் சென்றார். என் தொடையை துளைத்தது ஒரு ராட்சசவன். அதை தடுத்து நிறுத்துவதில் ஈடுபட்டால்
ஒருவருமே என அஞ்சு பொறுத்திருந்தேன். ஒரு பக்கம் புகுந்த வந்து மறுபுறமும் துளைத்து வெளியேறியது. அதனால் ஏற்பட்ட ரத்தப்பெருக்குத்தான் இது. தடுக்க நினைத்து முடியாமல் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறு நேர்ந்தது நான் செய்த பாவம் போலும். என்னை மன்னிக்க வேண்டும். நீ யார்? உண்மையில் நீ ஒரு அண்ணனா? சத்திரியனுக்கு மட்டும்தான் இத்துணை தரம் இருக்க முடியும். பொய் வைத்து இடம் வித்தை கட்ட பயந்தனையா? என் மீது ஆணை, இப்போதையும் சத்தியம் பேசு. ஒப்புயவில்லா தங்களிடம் வித்தை கற்க வேண்டும் என்ற வேட்டை அந்தனர் என பொய்யுரைக்கு என்னை இங்கே புகழ் செய்தது. விடைபொருத்தி என்னை காத்து விட வேண்டும். சத்திரியனை உயிர்ப்பதை சமதவரைக் கொண்ட என் மதத்தை பங்கமாக்கி கிளீச்சையில் புரிந்த உன்னை அழைத்து வேண்டாம் பெருந்தகை, ஏழை மீது மனமிறங்குங்கள். எனது உயிர் நண்பன் துரியோதனன் பொருட்டு பொய்யுரைக்கு பாதியானே. அது வந்து தங்களிடம் தவறு செய்யும் துணிவு எனக்கு வருமா? நீ செய்த கேட்டிற்கு உனக்கு கிடைக்கப் போகும் பலன் என்ன தெரியுமா? நினைத்ததை முடிக்கும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகம். ஒன்று மட்டும் உன் மரண திருவாயில் மறந்து போகும். குருதேவா, அப்போது நீயும் என் கண்பட்டு மறைந்து விடு. குருதேவா. காட்சி 5. கர்ணனே தன்னுடைய முதல் மகன் என்று அறிந்த குட்டிதேவி விரைந்து சென்று கர்ணனை அழைக்க, செஞ்சோட்டு கடனுக்காக நண்பனை பிரிய மறுத்த கர்ணன் தன் அன்னையின் வேண்டுகோளின்படி தன் தம்பிகளை தானே கொல்ல மாட்டான் என்றும், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் ஒரு முறைக்கு மேல் பிரயோகிக்க மாட்டான் என்றும் 2 வரங்களை அளித்தான். போர்க்களத்தில் கர்ணன் செய்த தர்மம் அவனை காக்கும் போது கண்ணபிரான் தந்திரமாக கர்ணன் செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் தானமாக கேட்டான். கர்ணன் தன் உடலில் பெருகிய குருதியை கொண்டு தர்மத்தின் பலனை தாரை வார்த்து கொடுக்க, இதனால் மனமகிழ்ந்த கண்ணன் கிடைத்தற்கரிய தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி கர்ணனுக்கு முக்தி அளித்தான். தருணம் தலையை காக்கிறார். படைத்தவன் வலுவும் அதன் எடுத்து